இன்னைக்கு நாம பாட்டியோட அரவணைப்புல வளர்ற 2 பேத்தி முகத்துல சந்தோஷத்தை வர வைக்க போறோம். வாடகை வீட்டுல தாய் இல்லாம கஷ்டப்படுற இந்த 2 பொண்ணுங்களை அவங்க பாட்டி தான் வேலைக்கு போய் காப்பாத்திட்டு வர்றாங்க. வீட்டு வாடகை, இந்த பொண்ணுங்களோட படிப்பு செலவு, இவங்க வீட்டு செலவு, இப்படி எல்லா செலவுகளையும் 70 வயதான இந்த பாட்டி தான் ஓலை நெஞ்சு பாத்துக்கிறாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு அவங்க அப்பா இருக்காங்க, பட் இருந்தும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாமே இவங்க பாட்டி தான். இப்படி கஷ்டப்படுற இந்த குடும்பத்தை பத்தி இவங்க ஊர்க்காரங்க மூலமா எனக்கு தெரிய வந்துச்சு. அது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்க நான் அவங்க ஊருக்கு போனேன். வணக்கம்மா. வணக்கம்யா. வணக்கம்மா. இதுங்க 2 தான் என் பேத்தி. உங்களுக்கு 2 பேத்தி இருக்காங்களா? நீங்க என்ன படிக்கிறீங்க? 12th படிக்கேன். நீங்க? 8th படிக்கேன். அதே ஸ்கூல்லயா படிக்கிறீங்க? நீங்க? ஓலை தான் நெய்வேன், வர வர கண்ணும் தெரிய மாட்டேங்க. சரி சரி. பாட்டி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் நிச்சயம் ஹெல்ப் பண்றேன். எங்களுக்கா? உங்களுக்கு தான் கேளுங்க. நான் அவங்க கிட்ட என்ன வேணும் கேளுங்கன்னு சொன்னப்போ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு கூட தெரியாம அவங்க கஷ்டத்தையே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ள பார்க்கலாமா? வாங்க உள்ள. இவங்க தான் உங்க அம்மாவா? ஆமா. அவங்களோட குடும்ப சூழ்நிலை பத்தியும் அவங்க அம்மாவை பத்தியும் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணுக்கு மூஞ்சே மாறிடுச்சு. அழாதீங்க. அவங்க அழுததும் நானும் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். இப்படி கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சா சரியா இருக்கும்னு என் டீம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இன்னைக்கே இந்த குடும்பத்தோட கஷ்டத்தை போக்கி இவங்களை சந்தோஷப்படுத்தலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இந்த பாட்டி கிட்டையும் பொண்ணுங்க கிட்டையும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ அவங்களால எதுவுமே சரியா கேட்க தெரியல. அதனால நாம அப்படியே விட்டுற போறதில்ல. இனிமே தான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு மொத்தம் 3 சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. இப்போ நான் இந்த ஃபேமிலியை எங்க கூட்டிட்டு போறேன்னு தெரியாம இந்த குடும்பமும் ஊரும் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இது எல்லாமே ஒரு பிளான். இது எல்லாமே இந்த குடும்பத்தை சர்ப்ரைஸ் பண்றதுக்குன்னு இவங்களுக்கும் இவங்க ஊர் மக்களுக்கும் தெரியாது. பட் நமக்கு தெரியும். நான் இந்த பொண்ணுங்க கிட்ட ஒரு 3 क्वेश्चन கேட்டேன். கார்ல போயிருக்கீங்களா? லிஃப்ட்ல போயிருக்கீங்களா? ப்ளூபெரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்கீங்களா? இந்த 3க்கும் அவங்க சொன்ன பதில் நோ. பட் இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு எஸ் சொல்ல வச்சிட்டோம். நாம இப்போ எங்க போறோம்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? ஆல்ரைட். வாடகை வீடு, வயதான பாட்டி, குடிகார அப்பா. இந்த சூழ்நிலையில தாய் இல்லாம வளர்ற 2 பொண்ணுங்க. இவங்களுக்கு இந்த வயசுல எவ்வளவு கனவு, எத்தனை ஆசை இருக்கும். என்னால முடிஞ்சதை இன்னைக்கு அவங்களுக்கு நிறைவேற்றி வைக்க போறேன். இந்த ஊர்லயே இருக்கிற பெரிய கடைக்கு தான் இந்த ஃபேமிலியை இப்போ நான் கூட்டிட்டு போக போறேன். ஏன்னா இங்கதான் லிஃப்ட் இருக்கு. நான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. நான் இவங்க குடும்ப கஷ்டத்தை பத்தி கேட்டுட்டு இருந்தப்போ இவங்க சொன்னதுதான் இது. ஃபெஸ்டிவல் டேஸ்லயும் நார்மல் டேஸ்லயும் போடுறதுக்கு கூட நல்ல சுடிதார், நைட்டி இப்படி எதுவுமே இல்லையா. இதை விட ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை சிரிச்சுட்டே சொன்னாங்க. இவங்க கிட்ட ஒரு செட் யூனிஃபார்ம் தான் இருக்குதான். ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே அதை அலசி காய போட்டுட்டு மறுநாளும் அந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு போவாங்களாம். இவங்களோட இந்த ஏக்கத்தை போக்க தான் நான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். இதுதான் நான் இவங்களுக்கு கொடுக்க போற ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ். இந்த 2 பாப்பாவுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் மூத்த பொண்ணுக்கு. நான் இவங்களை இங்க கூட்டிட்டு வருவேன்னு இவங்க நிச்சயமா எதிர்பார்க்கலன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு. பட் இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இது யாருக்கு? பெரிய பாப்பாவுக்கா? வச்சு பாத்திர வேண்டியது தானே. உங்களுக்கு என்ன கலர்மா பிடிக்கும்? கிரீன். கிரீன் தான் பிடிக்குமா? இதை விட நல்ல காஸ்ட்லியா எடுத்துக்காமீங்க. கிரீன் கலர்ல எடுங்க. இந்த கலர் பிடிச்சிருக்கா இல்ல வேற கலர் எடுப்போமா? இது பிடிச்சிருக்கு. நான் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கிளியரா இருந்தேன். இவங்களுக்கு கொடுக்க போற Dress காஸ்ட்லியா இருக்கணும், பட் அது அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும். இன்னும் நிறைய கலெக்ஷனை காமிங்க. ஓகே சார். இந்த Dress கரெக்டா இருக்கான்னு பாருங்க. சரியா இருக்கு. இந்த Dress பிடிச்சிருக்கா? இத ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே சார். வந்து half an hourல 2 Dress செலக்ட் பண்ணிட்டோம். ஷாப்பிங் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. இது இந்த மாமாவோட செலக்ஷன். ஓகேவா? இந்த குடும்பத்தோட இந்த கடைக்குள்ள வந்தப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே எங்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல சிலர் எங்க டீம்ல நீங்கெல்லாம் யாரு, என்ன பண்றீங்கன்னு எங்க கிட்ட क्वेश्चन கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க டீம் அவங்க கிட்ட ஆன்சர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பெரிய பாப்பாவுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நான் எடுத்து முடிச்சிட்டேன். இதை எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்க. ஆமா, இது எல்லாத்தையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு கூட்டிட்டு போனேன். இப்போ இந்த 2 பாப்பாவுக்கும் நைட்டி எடுக்க போறோம். அவங்களுக்கு நைட்டி எடுத்து காமிங்க. இதுல எது நல்லா இருக்குமோ அது ரிலேட்டடா கொஞ்சம் காமிங்களேன். இது பிடிச்சிருக்கா?
ஓகே, இது எப்படி இருக்கு? இது வேண்டாமா? ம் அக்காவுக்கு நைட்டி எடுத்து முடிச்சாச்சு. இப்போ தங்கச்சிக்கு செலக்ட் பண்ண வேண்டிய டர்ன். தங்கச்சிக்கு Dress எடுத்துட்டு இருக்கும்போது என் டீம் அக்காவை கூட்டிட்டு ஸ்டிச்சிங் ப்ராசஸ்க்கு போயிட்டாங்க. அங்க டெய்லர் இந்த பாப்பாவுக்காக எடுத்த Dressக்கெல்லாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ற வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த கலர் பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? பிடிக்கலையா? இது ஓகே தானே? பிடிச்சிருக்கா? ம் உண்மையை சொல்றியா பொய் சொல்றியா? நல்லா நல்லா இருக்கு, சூப்பர். தங்கச்சிக்கு இப்போ நைட்டி எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து ஃபெஸ்டிவல் அகேஷனுக்கு Dress எடுக்கணும். அதுக்கு எங்க போலான்னு கேட்டப்போ செகண்ட் ஃப்ளோர்னு சொன்னாங்க. நான் இந்த பாப்பாட்ட வீட்ல வச்சு கேட்ட செகண்ட் क्वेश्चनக்கு இப்போ எஸ்ன்னு ஆன்சர் கிடைக்க போகுது. கலர் எப்படி இருக்கு? எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு பாரு. நல்லா இருக்கு. எது இந்த கலரா? கண்ணாடியில பாப்போமா? இத ஓகே பண்ணிடுங்க. சுடிதார் செக்ஷன்ல இந்த பாப்பாவுக்கு பிடிச்ச Dress-ஐ செலக்ட் பண்ணியாச்சு. இதோட ஷாப்பிங் முடிஞ்சதுன்னு இந்த பாப்பாவும் பாட்டியும் நினைச்சிட்டு இருக்கும்போது இவங்களை இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்த கவுன் செக்ஷனுக்கு கூட்டிட்டு போனேன். இந்த சின்ன பொண்ணுக்கு கவுன் போட்டா நல்லா இருக்குங்கிறது என்னோட சஜஷன். அந்த கலர் எடுப்போமா? இது பிடிச்சிருக்கா? ம் அத வச்சு பாத்துருவோமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா ஓகே இருக்கு. ஓகே, இது இருக்கட்டும். இன்னும் வேற மாடல் எடுத்துக்காமீங்க. வேற சைஸ் எடுக்கவா? பாப்பா சைஸுக்கு சின்னதா எடுத்துக்காமீங்க. ம், ம் நீங்க இந்த ரெண்டு பாப்பாவுக்கும் இன்னஸ் எடுத்து காட்டுங்க. போங்க போங்க, நீங்க போங்க. ஃபர்ஸ்ட் அக்காவோட Dress முடிஞ்சிட்டு சோ என் டீம் அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுல ஒரு Dress-ஐ போட்டு பார்க்க அக்கா ட்ரையல் ரூமுக்கு போயிருக்காங்க. இப்போதான் உண்மையான சந்தோஷத்தை நான் பார்க்க போறேன். ட்ரையல் ரூமை விட்டு வெளியே வந்த அந்த பாப்பா வெக்கப்பட்டு மெதுவா நடந்து வந்து நேரா அவளோட பாட்டி பக்கத்துல நின்னா. பாட்டி தன்னோட பேத்திய பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. இதத்தான் நானும் எதிர்பார்த்தேன். ஷால் கிடையாதா இதுக்கு? சால்லாம் எதுக்கு? செருப்பு எடுக்க போவோமா? ஆ வாங்க போலாம். ஸ்லிப்பர்ஸ் இங்க இருக்கிறது தானே. இந்த குடும்பம் என்னோட கார்ல வரும்போதும் சரி, இந்த கடைக்குள்ள வரும்போதும் சரி, நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செருப்பு போடாம தான் வந்தாங்க. அதுக்கு தான் இது. நல்ல ஃபேஷனாவும் இந்த பாப்பாவுக்கு பிடிச்ச கலர்லயும் செருப்பு எடுத்து காமிங்கன்னு ஸ்டாஃப் கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பாப்பாவோட Dress ஸ்டிச்சிங் ப்ராசஸ் முடிஞ்சு வந்துட்டு இப்போ இந்த பாப்பாவோட டர்ன். இந்த பாப்பா ஸ்டிச் பண்ணி வந்த Dress-ஓட ட்ரையல் ரூமுக்கு போயிருக்காங்க. அதே நேரத்துல அவங்களுக்கும் சேர்த்து ஸ்லிப்பர்ஸ் எடுத்துட்டு இருந்தோம். ட்ரையல் ரூம்ல இருந்து வந்த இந்த சின்ன பாப்பா பாட்டியோட நேரா என் பக்கத்திலேயே வந்தாங்க. பயங்கரமா இருக்கீங்களே. உண்மையிலேயே இந்த ரெண்டு பாப்பாவும் இந்த Dress-ல தேவதையா தெரிஞ்சாங்க. இந்த ரெண்டு பாப்பாவுக்கும் செருப்பை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பாட்டிக்கு செலக்ட் பண்ண வேண்டிய நேரம். ஒரு 2 செருப்பு எடுத்துருவோமா? இந்த ஒண்ணு ஓகே, இதுவும் எடுத்துக்கோங்க. அட்லாஸ்ட் இந்த ரெண்டு பாப்பாவுக்கு ஃபெஸ்டிவல் அகேஷனுக்கும் நார்மல் அகேஷனுக்கும் Dress-உம் ஸ்லிப்பர்ஸும் வாங்கியாச்சு. பாட்டிக்கும் ஸ்லிப்பர்ஸ் வாங்கியாச்சு. பேத்திக்கு மட்டும் தான் Dress-ஆ? பாட்டிக்கு இல்லையா? இருக்கு. அதை எடுக்க தான் இப்ப போயிட்டு இருக்கோம். பாட்டி என்ன சேலை வேணும்? ஏதாச்சும் ஒரு சேலையா? எப்படி சேலை வேணும்னு சொல்லுங்க, எடுத்து காமிப்பாங்க. கண்ணு தெரிய மாட்டாங்க. பாட்டிக்கு நல்ல கிராண்டா எடுத்து காமிங்க. பாட்டிக்கு இது நல்லா இருக்குமா? ஆ இது ஓகே. பாட்டிக்கு இன்னொரு சேலை எடுத்து காமிங்க. நல்ல கலரா எடுத்து காமிங்க. இது எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. இதுவா? இந்த 2 சேலையும் உங்க பேத்தி ஆ, உங்களுக்காக செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சரி சரி சரி. ஃபைனலா இந்த குடும்பத்தோட ஷாப்பிங் முடிஞ்சது. கேஷ் பே பண்ண கவுண்டருக்கு நாங்க வரும்பொழுது இந்த குடும்பத்துக்காக ஜூஸ் காத்துட்டு இருந்தது. ஜூஸை அவங்களுக்கு கொடுத்து குடிக்க சொன்னப்போ பாட்டி முகத்துல இருந்து வந்த சந்தோஷம் அளப்பரியது. மெல்ல குடிங்க மெல்ல குடிங்க. நான் அவங்க கிட்ட பில்ல கொடுத்து அமௌண்ட்டை பே பண்ண காத்திருந்தப்போ அவங்க செஞ்ச விஷயம் எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. பில்லோட டோட்டல் அமௌண்ட் 19,544. அவங்க இந்த அமௌண்ட்ல 2,044 ரூபாயை டிஸ்கவுண்ட் பண்ணி 17,500 ரூபாய் தாங்கன்னு சொன்னாங்க. அவங்களே முன் வந்து 2,044 ரூபாயை டிஸ்கவுண்ட் பண்ணினாங்க. ஏன் நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணினீங்கன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் தான் இது. நீங்க செய்யற இந்த நல்ல விஷயத்துக்கு எங்களோட பங்குன்னு சொன்னாங்க. இவங்க செஞ்ச இந்த விஷயம் எனக்கு சர்ப்ரைஸா இருந்தது. அவங்க கேட்ட அமௌண்ட்டை பே பண்ணிட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். இந்த பொண்ணுகளும் பாட்டியும் நம்ம இப்போ வீட்டுக்கு போக போறதா நினைச்சிட்டு இருக்கும்போது நம்மளோட செகண்ட் சர்ப்ரைஸை ஓபன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. சர்ப்ரைஸ்